அன்பு நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இறைநேசர்களை பொறுத்து நாம் பார்வை இடுகின்ற பொழுது, அவர்கள் ஒன்று தன்னுடைய நப்சை அடக்குவார்கள். அந்த நப்சை அடக்குவதற்கு இன்னொரு வழிமுறை என்ன? பசியை அடக்குவது. பசியை அடக்கி காட்டுவது கூட நப்சை அடக்குவதற்குண்டான வழியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். அதீமி கர்அபாபில் ஜன்னா, சுவனத்தின் வாசலை தட்டுங்கள் என்றார்கள். காலத்து கேட்டார்கள், பி ஐயின் யா ரசூலல்லாஹ், எதை கொண்டு தட்டுவது? பில் ஜூஇ வல் அத்ஷி, தாகித்திருப்பதை கொண்டும் பசித்திருப்பதை கொண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை இறைநேசர்களுடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். கௌசுல் ஆலத்தை பற்றி சொல்வார்கள், ஊனு ஊரக்கம் தன்னுமே கூடாதே, ஓராண்டு காலம் போ ருத்து நடந்தோவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிவந்த ஹஜ்ரத் கௌசுல் ஆலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர்கள் ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் தண்ணீரை குடிக்காமல் பசித்திருந்த நிலையில் 1 வருடம் வரைக்கும் அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்று குறிப்பில் இருக்கிறது. இது சாத்தியப்படுமா? இறைநேசர்களை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படும். சாதாரண வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய நம்மை பற்றி பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பசியை ஒரு மனிதன் உணர்ந்து அந்த பசியை அடக்குகிற காரணத்தினால் அவருடைய நப்சு அவனுக்கு வழிபடுகிறது. அது மட்டுமல்ல அருமையானவர்களே, நப்சு வழிபட தொடங்கிவிட்டால் இறைவனுக்கு உகந்தவனாக இந்த உலகத்திலே வாழ முடிகிறது. அதுபோன்றுதான் ஷைத்தான் மிகப்பெரிய எதிரி. அல்லாஹ் தஆலா சொன்னான் அல்லவா, இன்ன ஷைத்தான லயஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத் தமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான லயஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத் தமி. மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்ப ஷைத்தானை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழி சொல்லி தராங்க பாருங்க. ஃபலையிகு மஜாரியு பில் ஜூஇ, பசித்திருப்பதை கொண்டு நீங்கள் அதை கடைபிடிங்கள். அப்ப இறைநேசர்களை பாருங்க, கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. அவர்கள் தன்னுடைய பசியை அடக்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷைத்தானினுடைய இரத்த நாளங்களில் ஓடக்கூடிய இந்த ஷைத்தானுடைய ஓட்டத்தை குறைப்பதற்குண்டான வழியை பசியின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த வழியில் அவர்கள் வருகிற காரணத்தினால்தான் அவர்கள் உன்னதமான நிலைகளை அடைகிறார்கள், உயர்ந்த அந்தஸ்துகளை அடைகிறார்கள். அவர்கள் மற்றவர்களை போன்று தாண்டோன்றித்தனமான சிந்தனைகள் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். தவறான சிந்தனை இருக்காது, நற்சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். ஒழுக்கமான உணவுகளைத்தான் சாப்பிடுவார்கள், ஒழுக்கமான ஆடைகளை அணிவார்கள். இந்த பக்குவ நிலைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு வருவதற்கு காரணம் நப்சை அடக்குவதோடு பசியின் மூலமாக ஷைத்தானுடைய செயல்பாட்டிற்கு அவர்கள் தடை விதிக்கிறார்கள். அருமையானவர்களே, ரம்ஜான் மாசத்துல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் கட்டி போடப்படுகிறான். ஏன்? அன்றைக்கு பாருங்க, ரம்ஜான் மாசத்துல பள்ளிவாசலாம் கூட்டம் அதிகமா இருக்கும். என்ன காரணம் என்றால், ஷைத்தான் கட்டி போடப்பட்டு விட்டான். பசி நேரத்துல நோன்பு வச்சுக்கிட்டு பசியோட அடங்கி போய் கிடப்பான், எந்த சேட்டையும் பண்ண மாட்டான், பள்ளிவாசலுக்கு நேரான நேரத்துக்கு வந்துருவான். அப்ப ஷைத்தான் அடக்கப்பட்டு விடுகிறான். பசி வருகிற போது இறைவனுடைய சிந்தனை வருகிறது. அதைத்தான் இறைநேசகர் சதா காலங்களில் கடைபிடிக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட வழியை அவர்கள் பின்பற்றி ஒழுகுகிற காரணத்தினால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், இறைவா வழிதவருடைய வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே, அவருடைய வழியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் சொல்கிறானே, அத்தகைய நிலைக்கு உரித்தானவர்களாக நேர்வழி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ்வே சொல்வதை பாருங்கள். உலாயிக்க மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். 4 கூட்டத்தார்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மிகப்பெரிய நிஅமத்து செய்யப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய அருள் செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த சாலிஹீன்களுடைய பட்டியலில் தான் இந்த நபிமார்களும் அந்த உயர்வு மிக்க கண்ணியமிக்க வலிமார்கள் வருகிறார்கள். இந்த உயர்ந்த அவர்கள் நிலையை அடைவதற்கு எவ்வளவு பெரிய பயிற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை எவர்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான வெற்றியும் மகத்தான அருளும் இறைவனுடைய நெருக்கமும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இறைநேசர்களுக்கு இந்த உலகத்தில் பல்வேறு விதமான நியமத்துக்களை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான், மறுமையிலும் வழங்குகிறான். நாமும் முயற்சி செய்வோம், அந்த வழியை பின்தொடர்வோம், வெற்றி பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.